ஈரான் தன்னுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இவ்வளவு காலமா எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர அந்த ப்ராக்சிஸ் அமைப்புகள் இவ்வளவு பலத்தோடு இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை அதிலும் ஏவுகணைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாருமே எதிர்பார்க்கல. எத்தனை யுத்தம் வந்தாலும் அவர்களால் சமாளிக்க முடிகிற அளவுக்கு அவர்களிடம் ஆயுதம் இருக்கிறது. அதை தாண்டி யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேல் மேல பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு 2020 கிலோமீட்டர்களை தாண்டி அட்டாக் பண்ணுகிற அளவுக்கு அவர்களிடம் பாலிஸ்டிக் மிசைல்களை தயாரிக்கிறார்கள். கப்பல்களை தாக்கக்கூடிய குரூஸ் ஏவுகணைகளை அவர்கள் தயாரிக்கிறார்கள். கப்பல்களை தாக்குகிறார்கள். சவுதியினுடைய அரம்கோ வரைக்கும் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் இவ்வளவு பலம் இருக்கும் என்பதையும் இதற்கு முன்பதாக அமெரிக்கா கூட ஐடென்டிஃபை பண்ணல என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் அங்கலாய்க்கிற காட்சிகளை பார்க்க முடியும். சவுதி ஹவுதீஸுக்கு அட்டாக் பண்றாங்க. யமன்ல இருக்கிற ஹவுதீஸ் சவுதிக்கு அட்டாக் பண்றாங்க. ஹவுதீஸுக்கு ஆதரவாக ஈராக்ல இருக்கிற PMF சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்றாங்க. அதனால சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஈராக்ல இருக்கிற PMF படைகள் மேல தாக்குதல்களை நடத்துகிறது. அதற்கு பதிலடியாக ஈரான் ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை தாக்குகிறது. இப்படி அப்படி ஒரு இடியப்ப சிக்கலாக மாறி இருக்கிறது பாரிய பலம் பெற்ற குழுக்கள். எனவே அமெரிக்காவே நினைச்சாலும் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. கட்டுக்கடங்காத எல்லையை தாண்டி நிற்கிறது ஈரான் என்பதை நம்ம அத்தனை பேருமே புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஈரான் மேல உள்ள அட்டாக் பண்ணலாம், மக்களை கொள்ளலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. மத்திய கிழக்கு எல்லாமே ஒன்றாக சேர்ந்தாலும் ஈரானும் ஈராக் உருவாக்கி இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் அமைப்புகளும் மொத்தமான பலத்தோடு நிற்கிறார்கள். இவ்வளவு காலமாக பசி பட்டினியோட ஈரான்காரன் செஞ்ச வேலையே இதுதான்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ட்ரம்புடனான சந்திப்பு என்பது இதுவரை நடந்த சந்திப்புகளிலேயே ரொம்ப வித்தியாசமானது மட்டுமல்லாமல் ரொம்ப சிறந்ததாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ட்ரம்ப் மீண்டும் இரண்டாவது தடவையாக ஜனாதிபதியாக ஆனதற்கு பிறகு சந்தித்த 8வது சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கிறது. நெத்தன்யாகுனுடைய சந்திப்பு. இந்த சந்திப்பு ஒரு மூடிய அறைக்குள்ள நடந்தது. வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய முழு நோக்கமும் ஈரானிடத்தில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்குல காசா மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்தது தொடங்கி இன்றைக்கு சவுதி அரேபியாவுக்கும் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கும் இடையில சண்டைகள் நடக்கிற வரைக்கும் தொடர் பிரச்சனைகளாக மத்திய கிழக்கு பற்றி எறிந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எப்படியாவது ஒரு சமாதான உடன்படிக்கை வந்துவிட வேண்டும் என்று எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஆனாலும் ஈரான் தங்களுடைய இறையாண்மையை விட்டுக் கொடுக்க தயாரில்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஹொர்முஸ் ஈரானுக்கு சொந்தமானது. ஹொர்முஸ் பகுதிகளில் போகிற கப்பல்கள் ஈரானுக்கு வரி செலுத்தி விட்டுத்தான், டோல் பே பண்ணி விட்டுத்தான் செல்ல வேண்டும். அதே நேரம் எங்களுடைய நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா இறையாண்மையும் அமெரிக்கா கொடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஹொர்முஸை திறக்க விட மாட்டோம், தாக்குதல்களை நடத்துவோம் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அதே நேரம் தற்போது ஹூதீஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஒரு சண்டை ஆரம்பித்த நிலையில சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து ஹவுதீஸும், ஹவுதீஸை இலக்கு வைத்து சவுதியும் தாக்குதல்கள் நடத்துவதற்கு அப்பால் ஹவுதீஸ்களுக்கு ஆதரவாக ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய PMF என்கிற மக்கள் திரள் படையினால் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு டாக் ஆஃப் த சிட்டியாகவே மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, தற்போது இந்த யுத்தம் ஒரு சுழற்சி முறை யுத்தமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஈரானை அமெரிக்காவாலும் அரபு நாடுகளாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஈரான் தன்னுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இவ்வளவு காலமா எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர அந்த ப்ராக்சிஸ் அமைப்புகள் இவ்வளவு பலத்தோடு இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை அதிலும் ஏவுகணைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாருமே எதிர்பார்க்கல. எத்தனை யுத்தம் வந்தாலும் அவர்களால் சமாளிக்க முடிகிற அளவுக்கு அவர்களிடம் ஆயுதம் இருக்கிறது. அதை தாண்டி யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
இஸ்ரேல் மேல பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு 2020 கிலோமீட்டர்களை தாண்டி அட்டாக் பண்ணுகிற அளவுக்கு அவர்களிடம் பாலிஸ்டிக் மிசைல்களை தயாரிக்கிறார்கள். கப்பல்களை தாக்கக்கூடிய குரூஸ் ஏவுகணைகளை அவர்கள் தயாரிக்கிறார்கள். கப்பல்களை தாக்குகிறார்கள். சவுதியினுடைய அரம்கோ வரைக்கும் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் இவ்வளவு பலம் இருக்கும் என்பதையும் இதற்கு முன்பதாக அமெரிக்கா கூட ஐடென்டிஃபை பண்ணல என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் அங்கலாய்க்கிற காட்சிகளை பார்க்க முடியும். அதை தாண்டி நேற்று இரவு ஏற்பட்ட பிரச்சனையை என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியா மேல ஹவுதீஸுக்கு ஆதரவாக ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ப்ராக்ஸி அமைப்பாக இருக்கக்கூடிய PMF தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். அதற்கு பதிலடியாக நேற்று இரவு பின்னேரங்களில் சவுதி அரேபியாவும் யுஎஸும் இணைந்து அமெரிக்காவும் இணைந்து குறித்த PMF அணியின் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக உடனடியாக ஈரான் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியது. இதை கேட்கும் போதே தலை சுத்துற மாதிரி இருக்கும். சவுதி ஹவுதீஸுக்கு அட்டாக் பண்றாங்க, யமன்ல இருக்கிற ஹவுதீஸ் சவுதிக்கு அட்டாக் பண்றாங்க. ஹவுதீஸுக்கு ஆதரவாக ஈராக்ல இருக்கிற PMF சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்றாங்க. அதனால சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஈராக்ல இருக்கிற PMF படைகள் மேல தாக்குதல்களை நடத்துகிறது. அதற்கு பதிலடியாக ஈரான் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை தாக்குகிறது. இப்படி அப்படி ஒரு இடியப்ப சிக்கலாக மாறி இருக்கிறது மத்திய கிழக்கினுடைய இந்த தாக்குதல் நிலைமைகள் என்பதை நம்ம புரிய முடிகிற அதே நேரம் இன்றைக்கு இது தொடர்பாக மிக முக்கியமான பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதுலயும் இந்த PMF நம்ம சொல்றோமா இல்லையா, மக்கள் திரள் படைகள். இந்த படைகள் விஷயத்துல ரெண்டு விவகாரத்தை மனதில் வச்சுக்கிறங்க. ஒன்னு, இவர்கள் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் தான், ஆனால் ஈராக்கினுடைய அரச படையாக ராணுவத்தின் ஒரு அங்கமாக சட்டபூர்வமாக மாறி இருக்கிறார்கள். அவங்க ஈரானுக்கு ஒரு ஆபத்துன்னா ஈரான் பக்கம் தான் நிற்பாங்க. ஈராக்குள்ள வெளிநாடு ஏதாவது ஈராக்கை கைப்பற்ற வருது, IS மாதிரி பயங்கரவாத குழுக்கள் கைப்பற்ற வருதுன்னு சொன்னா அதுக்கு எதிராக ஈராக்குக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனா எந்த நேரத்திலையும் ஈரானை பாதுகாக்கிறதுல உறுதியா இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஷியா சிந்தனை கொண்ட குழுக்களாக இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது ஈராக்குக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதை என்னன்னு கேட்டா, இந்த படைகளுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது. அமெரிக்காவுக்கு கட்டுப்படவும் வேண்டும், அதே நேரம் சவுதியை பகைத்துக் கொள்ளவும் முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ள அடி வாங்குகிறவர்கள் அவர்களுடைய அரச படைகளாக இருக்கிறார்கள். அரச படைகளாக இருப்பவர்களை எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒதுக்கிடவும் முடியாது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த படைகள் PMF மட்டுமே, ஈராக்கினுடைய அரச படைகள்ல இன்னொரு பகுதியும் இருக்கிறாங்க. இந்த PMF மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்கள் 2.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 4 குழுக்களாக இருக்கிறார்கள். பலவிதமான நவீன ஆயுதங்களையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே லேசா அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணிட்டு போகலாம்னு நினைச்சா அது அசாத்தியமான ஒன்றாக இருக்கும். இந்த சூழல்ல தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் IRGC ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. 8க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை IRGC ஜோர்டானை நோக்கி நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் மக்கள் திரள் படைகள் அல்லது PMF என்று அறிவிக்கப்படக்கூடிய ஈராக்கினுடைய அரச படைகள், ஈரானுடைய ஆதரவு பெற்ற படைகள், இவர்கள் ஷியா சிந்தனை கொண்ட படைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த படைகளுக்கான திரட்டல் எப்படி நடந்தது என்று சொன்னால், இவங்கெல்லாம் குழுக்களாக 4 குழுக்களாக இருந்தாங்க. கதாயிபு ஹிஸ்புல்லா, அதே போன்று அல் நுஜாபா இயக்கம், அதே போன்று கதாயிபு சையத் அல் ஷுஹதா என்கிற ஒரு அமைப்பு, அதே போன்று கதாயிப் இமாம் அலி என்கிற 4 அமைப்புகளாக இவர்கள் இருந்தார்கள். இந்த 4ஐயும் 2014 அன்றைக்கு இருந்த கிராண்ட் ஆயத்துல்லா அலி அல் சிந்தானி என்கிறவரு, நீங்க 4 பேருமே ஒன்றாக இணையணும், இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சனை வந்தாலும் நீங்க ஒன்றாக இணையணும், அதே மாதிரி எப்பொழுதுமே ஈரானுக்கு ஆதரவாக இருக்கணும், ஈராக்கை காப்பாற்றுவதற்காக IS என்கிற பயங்கரவாத குழு வரும்போது தான் இவர் இதை உருவாக்கி சொல்றாரு, ஈராக்கை பாதுகாக்கும் விதமாக ISக்கு எதிராக நீங்கள் தாக்குதல்களை நடத்த வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் இந்த குழுக்கள் ஒன்றிணைந்தார்கள், பாரிய பலம் பெற்ற குழுக்கள். எனவே அமெரிக்காவே நினைச்சாலும் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, கட்டுக்கடங்காத எல்லையை தாண்டி நிற்கிறது ஈரான் என்பதை நம்ம அத்தனை பேருமே புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஈரான் மேல உள்ள அட்டாக் பண்ணலாம், மக்களை கொள்ளலாம், அதெல்லாம் பண்ணலாம்.
ஆனால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. மத்திய கிழக்கு எல்லாமே ஒன்றாக சேர்ந்தாலும் ஈரானும் ஈராக் உருவாக்கி இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் அமைப்புகளும் மொத்தமான பலத்தோடு நிற்கிறார்கள். இவ்வளவு காலமாக பசி பட்டினியோட ஈரான்காரன் செஞ்ச வேலையே இதுதான்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்திய ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் மீதான தாக்குதலை ஈராக்கினுடைய அரசாங்கமே பகிரங்கமாக கண்டித்திருக்கிறது. எங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க எப்படி அட்டாக் பண்ணலாம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இன்றைக்கு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. ஈராக்கினுடைய அரசாங்கம், ஈராக்கினுடைய பிரதமர் தலைமையில் இன்றைக்கு அவசர செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டத்தை நடத்தி இருந்தார்கள். அதே போன்ற அவசரமான கேபினட் கூட்டம் நடைபெற்றது. இந்த இரண்டினுடைய விளைவாக பதில் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவும் சவுதியும் நடத்திய தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்க எப்படி எங்க நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்தலாம், அவங்க என்னதான் இருந்தாலும் எங்க படைகள், நீங்க அப்படி தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற கடும் சொல் கண்டனங்களை அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ராஜதந்திர ரீதியில் தான் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணுமே தவிர சண்டை அதற்கு தீர்வாகாது என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஈராக்க அமெரிக்கா கைப்பற்றினாலும் அங்க டம்மி கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இருந்தாலும் நிஜமான அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டா ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்களிடத்தில் தான் இருக்கிறது. மொத்தத்தில் ஈரான் தான் ஈராக்கையும் ஆளுகிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஈராக்கினுடைய துணை ராணுவ குழுவாக செயல்படக்கூடிய PMF அல்லது கத்தாயிபு ஹிஸ்புல்லாவினுடைய அந்த மொத்தமான 4 அமைப்புகளும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் எங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, எனவே இதுக்கு பதிலடி கொடுக்காம எல்லாம் இருக்க மாட்டோம், ஈராக் கவர்மெண்ட் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்பதையும் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகி இருக்கிறது. ஈராக்கினுடைய கவர்மெண்ட்டுக்கு வேற வழியே கிடையாது. கத்தாயிபு ஹிஸ்புல்லா என்கிற இந்த PMF சொல்றதை கேட்டு தான் ஆகணும். காரணம் என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி குர்துகள் தனியான சுயாட்சி மாநிலம் ஈராக்குக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்கள கூட தனி நாடு என்று ஆக விடாம இழுத்து பிடிச்சுக்கிட்டு ஈராக்கை இன்றைக்கு கண்ட்ரோல் பண்ணுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டா இந்த குழுக்கள் தான். அதனால தான் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய ஜனாசா அடக்கத்தின் போது அவருடைய ஜனாசாவை 2 நாள் ஈராக்கு கொண்டு போனாங்கல்ல, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க அப்படின்னு கேட்டா அங்க இவங்க அவ்வளவு பலமாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான சூழ்நிலையில இன்றைக்கும் அமெரிக்கா ஈரான் மீது புதிய தடைகளை விதித்திருப்பதாக அமெரிக்காவுடைய கருவூலத்துறையினுடைய இணையதளம் தெரிவிக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். ட்ரம்பினுடைய நிர்வாகம் 8 எண்ணெய் கப்பல்கள் மேல தடைகளை புதிதாக விதித்திருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான 8 எண்ணெய் கப்பல்கள், அதே போன்று ஈரானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய 10 நிறுவனங்கள் மேலேயும் இன்றைக்கு இப்படியான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஹொர்முஸ் ஜலசந்தியில 3 கப்பல்கள் மேல அட்டாக் பண்ணி இருக்கிறது IRGC. இன்றைய தினமும் இந்த கப்பல்கள் எச்சரிக்கையை மீறி பயணித்த கப்பல்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கப்பல்கள் 3மே ஓமான் வளைகுடா பகுதியாக பயணிப்பதற்கு ட்ரை பண்ணி கொண்டிருந்தாங்க. அதனால தான் அவங்க அட்டாக் பண்ணி அவர்களை நிறுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே என்ன நடந்தாலும் சரி எங்க இடத்துல நாங்க ஸ்டடியாவே நிக்கிறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார்கள் ஈரானியர்கள் என்பதை நம்ம இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் ட்ரம்புடனான சந்திப்பு என்பது இதுவரை நடந்த சந்திப்புகளிலேயே ரொம்ப வித்தியாசமானது மட்டுமல்லாம ரொம்ப சிறந்ததாக இருந்தது என்று சொல்லி இருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ட்ரம்ப் மீண்டும் 2வது தடவையாக ஜனாதிபதியாக ஆனதற்கு பிறகு சந்தித்த 8வது சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கிறது. நெத்தன்யாகுனுடைய சந்திப்பு. இந்த சந்திப்பு ஒரு மூடிய அறைக்குள்ள நடந்தது. வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய முழு நோக்கமும் ஈரானிடத்தில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, இதனை ராஜதந்திர ரீதியாக அணு ஆயுதம் இல்லைன்னு ஆக்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆயுத ரீதியாக ஆக்கினாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஈரான் அணு ஆயுதத்தை வச்சுக்கிற கூடாது, ஈரான் அணு ஆயுதம் வச்சிருப்பது அமெரிக்கர்களுக்கு ஆபத்தானது, அதுக்கு பிறகு இஸ்ரேலியர்களுக்கு ஆபத்தானது என்று சொல்லி மீண்டும் அந்த பழைய புராண கதைகளையே தான் அவர் வெளியில வந்து பேசி இருக்கிறார் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஹொர்முஸ் குறித்த ஓமானுடைய தீர்மானத்தை ஈரான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறது. நேற்றைய தினமும் நம்ம இதனுடைய ஒரு பகுதியை சொல்லியிருந்தோம். இன்றைக்கு முழுமையான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய துணை வெளியுறவு அமைச்சராக செயல்படுகிற காசிம் காரிபாதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஓமான் எங்களுக்கு 50-50 என்கிற ஒரு ஆஃபரை தந்தாங்க. அதாவது ஹொர்முஸ் ஜலசந்தியை 50 ஈரான் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும் கட்டுப்படுத்தும், மீதி 50 பகுதியை 50% ஓமான் கட்டுப்படுத்தும் என்கிற 50-50 என்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போவோம்னு சொல்லியிருந்தாங்க.
இந்த 50-50 எல்லாம் கிடையாது, 100% எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், எனவே நாங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் மிக தெளிவாக ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, 60 மில்லியன் தொடக்கம் 70 மில்லியன் டாலர்கள் வரை பெறுமதியான ஒரு நவீன ரக வான்வழி தாக்குதலை நடத்தக்கூடிய சீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் வாங்குகிறது என்கிற செய்திகள். மொத்தம் 400 ஆயுதங்கள் அவங்க வாங்குறாங்க. இந்த 400 ஆயுதங்களும் மேன் பேட்ஸ் என்று சொல்லுவாங்க, தோல்ல வச்சு வரக்கூடிய ஹெலிகாப்டர்களுக்கு அல்லது ஃபிளைட்டுகளுக்கு அட்டாக் பண்ணக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள். இதுல 400 ஆயுதங்களை ஒரே நேரத்தில் வாங்குறாங்க, சீனா விற்பனை செய்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் ஈரானுக்கு நவீன ரக ஆயுதங்களை பல கட்டங்களில் சீனா கொடுத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஈரான் இவ்வளவு வலுவாக பலமாக இருக்கிற காரணத்தினால அமெரிக்கா வலுவிழக்கும் போது அது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் ஆதரவாக முடிகிறது என்கிற காரணத்தினால தான் சீனா முழுவதுமாக ஆயுதங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரானுக்கு என்கிற செய்திகளை இந்த செய்தியினூடாகவும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், ஏற்கனவே ஹொர்முஸ் பகுதிகளில் எல்லாரும் காசு கட்டிட்டு தான் கப்பல்கள் போகணும் என்று சொல்லி மிக தெளிவான ஒரு சட்டத்தை பிறப்பித்திருக்கிறது ஈரான். அதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு மீண்டும் ஹவுதீஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்காது. என்னன்னு கேட்டால் அவங்க அபிஷியலா இன்னும் வெளியாக்கல, ஆனா வெளியிடுவார்கள் என்று அமெரிக்க சவுதி அரேபியாவுடைய ஆதரவு பெற்ற யமனுக்குள்ள ஆட்சி செய்யக்கூடிய குழுவினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில சொல்றாங்க, செங்கடல் ரெட் சீலையும் பயணிக்கக்கூடிய கப்பல்களிடத்தில் டோல் அறவிடுவதற்காக டோல்கேட் போட்டு போகிற கப்பல்கள் ஹொர்முஸ்ல மாதிரி எங்க கிட்டையும் பணம் கட்டிட்டு தான் போகணும் என்று சொல்லி ஹவுதீஸ் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அப்படி ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னா, ஏற்கனவே ஒரு கப்பலுக்கு 1 மில்லியன் கட்டிட்டு போங்கன்னு ஈரான் சொல்றானா இருந்தா இவங்களும் இன்னொரு 1 மில்லியன் கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா விலைகளுமே தாறுமாறாக உயர ஆரம்பித்து விடும். மொத்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஈரானுடனான ஒரு யுத்தத்துக்குள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இழுத்து விட்டதுனால அவங்களும் மூலகட்டத்தனமாக உள்ள வந்து ஒரு தாக்குதலை நடத்தி இன்றைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விட்டதாக மாறிவிட்டது. உலகமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கக்கூடிய சூழல்ல ரெட்சீலையும் பணம் வசூலிக்கக்கூடிய முறைமையை கொண்டு வரப்போகிறது ஹூத்தி படைகள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.